ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி கால்சியம் நிறைந்த மத்தி மீன் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி உப்பு வச்சு ஊற வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான தக்காளி ஒரு 7, வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, எல்லாம் கலந்த மிளகாத்தூள் 5 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 சின்ன கரண்டி குழம்பு கரண்டி மீன் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீன் வறுத்த எண்ணெய் வேண்டான்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 கட் பண்ணது போட்டுடலாம். தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஒரு 3 கீத்து போட்டு நல்லா செவர வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ண மசாலாவை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக தனித்தனியாக பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு கொஞ்சம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். அதை கரைச்சி வச்சிடலாம் தனியாக. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த மத்தி மீன் ரொம்ப கால்சியம் நிறைந்த மீன். வயசானவங்க கூட வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்லாம். ஹை பிளட் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிடும். இந்த மத்தி மீன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா தனியாக எண்ணெய் தனியாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். புளி தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். நல்லா தளதளன்னு கொதிக்கு வரும்பொழுது மத்தி மீனை எடுத்து 1 by 1 எல்லா மீனையும் போட்டுடலாம். பாருங்கள், கொதி வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மத்தி மீன் ஃப்ரெஷ்ஷான மீன், நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பயங்கர சுவையாக இருக்கும். அதில் பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி போட்டுடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் போட்டுடுறேன். இப்போ பச்சை மிளகாய் ரொம்ப வதங்காது. பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். 1 by 1 எல்லா மீனும் போட்டுடுறேன். இன்றைக்கி மீன் குழம்பு மீன் அதிகமாக குவான்டிட்டி இருக்கிறதுனால மீன் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம நிறைய வீடியோ ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்லோட் பண்ணலாம். இன்னும் நிறைய ரெசிபீஸும் நம்ம இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நல்ல மீன் உடையாமல் இந்த மாதிரி குழம்புல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், மூடி போட்டாச்சு. பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மீன் குழம்பை நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் சைடிஷ் நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. பாய், see you.